எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் உங்களை கேர் எடுத்துக்கிறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், யார் யாருக்கெல்லாம் நார்மல் டெலிவரி, யார் யாருக்கெல்லாம் சிசேரியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூ இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது, எலக்டிவாக தான் சிசேரியன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருந்து லேபருக்குள்ளே போனதுக்கப்புறமும் ஃபியூ இண்டிகேஷன்னால் உங்களுக்கு எமர்ஜென்சி சிசேரியனும் தேவைப்படலாம். இன்கேஸ் உங்களுக்கு சிசேரியன் தேவைப்படுற பட்சத்தில் டாக்டர் உங்களுக்கு சிசேரியன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ யூஸ்வலாக சிசேரியனுக்கு காமனாக ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் தான் பண்ணுவோம். ஸ்பைனல் அனஸ்தீஷியானா என்னென்னா முதுகில் இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறப்ப இடுப்புக்கு கீழே உங்களுக்கு உணர்ச்சி மட்டும் இருக்காது, பட் டாக்டர்ஸ் பேசுகிறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அது எல்லாமே பேபி டெலிவரி ஆகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை ஸ்பைனல் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ டைப் ஆஃப் ரீஜனல் அனஸ்தீஷியா. அதாவது முழு மயக்கம் இருக்காது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் உங்களால் ஓரளவுக்கு சென்ஸ் பண்ண முடியும். ஸோ காமனாக நம்ம ஏதாவது ஒரு பேஷண்ட் கிட்ட உங்களுக்கு நார்மல் டெலிவரி கஷ்டம், அதனால் முன்னாடியே நம்ம சிசேரியன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்துலையும் சரி, இல்லை நீங்கள் லேபர் செட் ஆகி உங்களுக்கு தலை இறங்கலை, இல்லை பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்டில் ஏதாவது பிரச்சனை வருது, எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையும் காமனாக பேஷண்ட்ஸ்க்கும் சரி, அவங்க கூட இருக்க அட்டெண்டர்ஸ், அவங்க ஹஸ்பண்டு, மாமியார், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கேட்குற கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்குன்னா, டாக்டர் நீங்கள் முதுகில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க, அதனால பின்னாடி எங்கள் பொண்ணுக்கு முதுகு வலி வருமா அப்படின்னு தான் சொல்லி காமனாக கேட்பாங்க. ஸோ லேடிஸ்க்கு வர முதுகு வலிக்கும் சிசேரியன் டயத்தில் போடுற அந்த ஸ்பைனல் அனஸ்தீஷியாக்கும் கண்டிப்பாகவே சம்மந்தம் இல்லைங்க. 100க்கு 1% கூட சம்மந்தம் இல்லை. நீங்களாம் நமக்கு ஸ்பைனல் அனஸ்தீஷியா கொடுத்து, அதாவது முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டு சிசேரியன் பண்ணதுனால தான் பேக் பெயின் வருது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாகவே ஒரி பண்ணிக்கக்கூடாது. ஸோ சிசேரியன் பண்ண எல்லாத்துக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, பேக் பெயினுக்கும் அனஸ்தீஷியாவுக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே இல்லை. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி சிசேரியன் நடந்துச்சு, முதுகில் ஊசி போட்டாங்க, அதனால காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜென்ஸுக்கும் சரி, சில நேரத்தில் அதாவது இடுப்புக்கு கீழே பண்ணுற ஹெர்னியா ஆப்ரேஷன், அந்த மாதிரி ஆப்ரேஷனுக்குலாம் ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் பண்ணுவாங்க. ஸோ அனஸ்தீஷியாவுக்கும் பேக் பெயினுக்கும் சம்மந்தமே கிடையாது. பேக் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய டவுட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னா ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் அப்சர்வேஷனில் இருந்துட்டு நீங்கள் ரூம்க்கே வந்துடுவீங்க. இன்னும் சில ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் பிஓடி மட்டும் அப்சர்வேஷனுக்கு தனி ரூமில் வச்சுருப்பாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் மட்டும் போயிட்டுருக்கோம், ட்ரிப்ஸ் வழியாக போடுவாங்க. 5 or 6 ஹவர்ஸ் கழிச்சு எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா உங்கள் டாக்டர் உங்களை தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு டாக்டர் செக் பண்ணிவிட்டு, இப்போ எவ்ரிதிங் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாஃப்ட் டயட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ செகண்ட் டே, தேர்ட் டேலாம் நீங்கள் ஈஸிலி டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாஃப்ட் டயட், இட்லி அந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி நீங்கள் பெயினில் இருக்கப்போ எனிமா கொடுத்துருப்போம். அதனால் உங்களுக்கு அந்த கட்டோட மொட்டிலிட்டி எல்லாமே செட் ஆகிட்டு, ஒன்ஸ் உங்களுக்கு மோஷன் போகிறதுக்கு 2 to 3 டேஸ் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு மோஷன்லாம் போயிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் நார்மல் டயட்டுக்கு மாறிக்கலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு நீங்கள் சாஃப்ட் டயட் அந்த மாதிரி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லோரும் சிசேரியனில் பயப்படுறது என்னென்னா, பெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பெயின் சொல்லுவோம். விசரல் பெயின், இன்னொன்று சொமேட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யூட்ரஸில் இன்சிஷன் போட்டு தான் பேபியை டெலிவரி பண்ணுவோம். ஸோ அந்த இன்சிஷன்னால் வர பெயின் விசரல் பெயின் தான் சொல்லுவோம். அது யூஸ்வலாக உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சொமேட்டிக் பெயின் அப்படின்னா என்னென்னா, லேயர் பை லேயராக நம்ம இன்சிஷன் போட்டு டெலிவரி பண்ணிவிட்டு அதை அதே லேயரில் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் என்ன லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை இன்சிஷன் போடுவோம். அதுக்கு கீழே சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ரெக்டஸ் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இந்த ஸ்கின்னு, ரெக்டஸ் ஷீத் இதுல எல்லாம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நர்வ்ஸ் இருக்கும். ஸோ அந்த நர்வை நம்ம கட் பண்ணுறதுனால தான் அந்த பெயினை உங்களால் உணர முடியுது.
ஸோ இனிஷியல் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போ டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பெயின் கில்லர்ஸும் கொடுப்பாங்க, நைட்டு தூங்குறதுக்கு வந்து செடேஷன்னு சொல்லுவோம், அதுவும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 days வந்து கொஞ்சம் பெயின் இருக்கும். பட் நீங்கள் தாராளமாக டாக்டர்ஸ்ட்டு சொன்னீங்கன்னா அவங்க பெயின் கில்லர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ பெயின் அவங்களால வந்து தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மெடிகேஷன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டே பை டே ஆக ஆக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெயின் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வரும். ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு எல்லா ட்ரக்ஸுமே வந்து நரம்பு வழியாக தான் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஐவியாக கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து ஐஎம்னு சொல்லுவோம், இடுப்பில் ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே, செகண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே அப்படி ஆகிறப்ப ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஆகிறப்ப எல்லா டேப்லெட்ஸுமே வந்து உங்களுக்கு ஓரலாக மாற்றிப்பாங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 7 to 8 daysக்கு மைல்டு பெயின் இருக்குங்க. டே பை டே வந்து உங்களுக்கு பெயின் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களால் பெயினை வந்து பேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா பேர் பண்ணிக்கலாம், இல்லைனா டாக்டர் அட்வைஸோட ஓரல் பெயின் கில்லர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு 10 days எல்லாம் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து பெயின் இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் நார்மல் லைஃபுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே தான் இருப்பீங்க. ஒரு 14th டேலாம் க்ராஸ் பண்ணுறப்ப நீங்கள் கம்ப்ளீட்டாக 100% உங்கள் நார்மல் லைஃப்க்கு வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் எப்போ நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் சர்ஜரி பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு கத்தீட்டர் போட்டுட்டு தான் சர்ஜரி பண்ணுவாங்க. 2 ரீசன். ஒன்று என்னென்னா, பிளாடர் வந்து உங்களுக்கு கத்தீட்டர் மூலமாக யூரின் ட்ரைன் ஆகிட்டே இருக்கிறப்ப எம்டியாக இருந்தால் தான் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் அந்த சென்சேஷன், யூரின் சென்சேஷன் வரதுக்கு உங்களுக்கு 6 to 12 hours தேவைப்படும். அதனால வந்து அந்த கத்தீட்டர் வந்து 6 to 12 hours வச்சுருப்பாங்க. 12 hours கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து இப்போ ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லாத பட்சத்தில் வந்து கத்தீட்டர்ஸ் எடுத்துருவாங்க. ஒன்ஸ் கத்தீட்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே வந்து நீங்கள் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூரின் போகிறதுக்கெலாம் எந்திரிச்சு யூரின் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days வந்து எந்திரிக்கிறதுக்கு யாரோட ஹெல்ப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம். அந்த டயத்தில் வந்து நீங்கள் தாராளமாக கூட இருக்கவங்களோட ஹெல்ப் வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் நார்மலுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் கத்தீட்டர் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் யூரின் போகிறப்பையும் நீங்கள் இருக்கிற ரூம்குள்ளேயே இல்லைனா வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ ஒரு ஸ்மால் வாக் மாதிரி போயிட்டு வந்துட்டு உட்காந்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து இயர்லி மொபிலைசேஷன் அதை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நடக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட ஹெல்த் ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் காமனாக வர டவுட் என்னென்னா, டெலிவரிக்கு அப்புறம் வந்து வயிறு வந்து தொலைன்னு ஆயிடுச்சே டாக்டர், எப்போ வந்து அது நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்கு ஏதாவது பெல்ட் போட்டுக்கலாமா, இல்லைனா வந்து டவல் ஏதாவது வச்சு கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ யூஸ்வலாக வந்து டெலிவரி பண்ணுறதுக்கப்புறம் உங்களோட யூட்ரஸ் வந்து அட் த லெவல் ஆஃப் அம்பிளிக்கஸில் இருக்கும். அம்பிளிக்கஸ் அப்படின்னா அந்த தொப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வரைக்கும் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுருங்கிட்டு வரும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவரிக்கு அப்புறம் வயிறு வந்து சுருங்குறத வந்து நம்ம இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெலிவரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஸ்டர்னம் சொல்லுவோம். அதாவது உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாக பெருசாகிட்டு இந்த இடம் வரைக்கும் உங்கள் யூட்ரஸ் வந்து வளர்ந்துருக்கும். ஆஃப்டர் டெலிவரி வந்து அது வந்து தொப்புள் வரைக்கும் போயிருந்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வந்து அது நார்மல் பொசிஷன் வர்றதுக்கு 6 வாரம் எடுத்துக்கும். டெலிவரியிலேருந்து அந்த 6 வாரம் வரைக்கும் உள்ள பீரியடை வந்து நம்ம பியூபெரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப மதரோட பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதை வந்து ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அது நார்மல் ஆகிறதுக்கு 6 weeks வந்து தேவைப்படும். ஸோ 6 weeks கழிச்சு தான் மதர் வந்து அந்த ப்ரீ ப்ரெக்னென்சி லெவலில் வந்து பிளட் லெவல்லையும் சரி அந்த யூட்ரஸ் லெவல்லையும் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ யூட்ரஸ் இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்ப காலத்தில் வந்து பாப்பா வளர வளர யூட்ரஸும் பெருசாக இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நார்மல் லெவலுக்கு வர்றதுக்கு வந்து 6 weeks தேவைப்படும். ஸோ அது வரைக்கும் வந்து உங்கள் வயிறு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அது தொலைன்னு இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு டவல் வச்சு அந்த ஸ்கார் லெவலுக்கு மேலே வரைக்கும் கொஞ்சம் நேரம் மட்டும் கட்டிக்கோங்க. எல்லா நேரமும் கட்டிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வரதுக்கு. ஸோ வாக் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் ரூம்குள்ளேயே வந்து வாக் பண்ணலாம். நைட் டைம் வந்து காரிடரில் வந்து நீங்கள் வாக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கெலாம் போனதுக்கப்புறம் பேபி வந்து தூங்கினதுக்கப்புறம் ஒரு 20 minutes இல்லைனா ஒரு 10 minutes மினிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள் வாக் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாக்கிங் பீரியடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 weeks வரைக்கும் நீங்கள் வாக்கிங் போனாவே போதும். 6 weeksக்கு அப்புறம் நீங்கள் மைல்டாக வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணுற எக்ஸசைஸு ஜிம்முக்கு போகிறதுல எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் 3 months ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வீட்டிலேயே வந்து மைல்டு வாக்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும்.
இந்த மாதிரி வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அப்டாமினல் டோன் மசில்ஸ்லாம் வந்து டைட்டன் ஆகிக்கும். உங்களோட வயிறு தொலைதொலைப்பு வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த வயிறு டைட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே கிடையாதுங்க. அது ஒரு டைட்னஸ் ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்குமே ஒழிய, இப்போ நீங்கள் போஸ்ட்நேட்டல் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெல்ட் போட்டால் கண்டிப்பாக வந்து அந்த டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய வயிறு வந்து குறைஞ்சிரும், தொப்பை விழாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வெயிட் ரிடக்ஷன். இப்போ வந்து நீங்கள் டெலிவரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 kg இல்லைனா மேக்ஸிமம் வந்து 18 kg வரைக்கும் வைங்க. டெலிவரிக்கு அப்புறம் அது கண்டிப்பாக அப்படி கம்மியாகுமா அப்படின்னா கிடையாது. ஒன்லி பேபியோட வெயிட் அது மட்டும்தான் கம்மியாக இருக்கும். ஒரு 3 to 4 kg குறைஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீடிங் மதராக இருப்பீங்க. ஸோ உங்களோட ஹெல்த் பார்த்துக்கோங்க. பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுலையும் பேபியை பார்த்துக்கிறதுலையும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த லாக்டேஷன் பீரியட், அதாவது ஃபீட் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா 2 விஷயம். ஒன்று டயட் அண்ட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு உங்களால் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மைல்டு வாக்கிங் வந்து போதுமானது. இன்னொன்று வந்து டயட். நம்ம கூட இருக்கவங்க பெரியவங்க மதர் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்க, நிறைய ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டா தான் மில்க் செக்ரீஷன் வரும் அப்படின்னு. ஃபுட்டை பொறுத்தளவுக்கு குவான்டிட்டி வந்து முக்கியமே கிடையாதுங்க, குவாலிட்டி தான் முக்கியம். எந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபீடிங் மதராக இருக்கிற பட்சத்தில் ஒன்று வந்து நிறைய தண்ணி குடிங்க. இன்னொன்று வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மில்க் ஊறுறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு. இன் ஷார்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெந்தயம் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் எடுத்துக்கலாம், வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம், மில்க் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரைஸ் சாப்பிட்றது, ஸ்வீட்டு, சுகரு, ஆயில், டீப் ஃப்ரை ஐட்டம் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் லாக்டேஷன் பீரியடில் டயட்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பியூப்பரியம் சொல்லுவோம் இல்லையா, 6 weeks நீங்கள் நியூட்ரிட்டிவ் ஃபுட் ப்ளஸ் மைல்டு வாக்கிங் வந்து போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்ஷன். அதாவது வந்து நீங்கள் ஒன்ஸ் ரெகுலர் லைஃப்க்கு வந்து டேர்ன் ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாக கன்சீவ் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சிசேரியனாக இருந்தாலும் ஒரு 2 to 3 years வந்து ஸ்பேசிங் விடுறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு இடையில கன்சீவ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். ஒன்று வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ். இப்போ உங்களோட ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரெஸ்யூம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சேஃப் பீரியட் அன்சேஃப் பீரியட் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சேஃப் பீரியட் அப்படின்னா என்ன, இப்போ பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 10 days வரைக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். அந்த மிட் சைக்கிள் 10th டேலேருந்து 20th டே வரைக்கும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். திருப்பியும் 20th டேலேருந்து 30th டே வரைக்கும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். இது வந்து சேஃப் மெத்தட் அன்சேஃப் மெத்தட் வச்சு நேச்சுரல் மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற கான்ட்ராசெப்ஷன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்டம் பேரியர் மெத்தட்ஸ். மேல் பார்ட்னர் வந்து காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து காமனாக கேட்குற டவுட் வந்து காப்பர் டீ போட்டுக்கலாமா டாக்டர், அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, உள்ளே அது குத்திருமா, அதனால ப்ளீடிங் வருமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே கிடையாது. காப்பர் டீ வந்து ஒரு சேஃப் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷனுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் செகண்ட் டெலிவரிக்கு நடுவில் வந்து பர்த் ஸ்பேசிங் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து காப்பர் டீ வந்து சேஃப் ஃபஸ்ட் ப்ளஸ் ஐடியல் மெத்தட். நீங்கள் கொரீஸ் ஏதாவது இருந்தால் உங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் பயப்படாமல் வந்து காப்பர் டீ வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ.